யாருக்காவது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டா இது எந்த கர்மமும் தெரியல. வணக்கம் ஏ டு டி நந்தா. நானும் ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்ற முறையில உங்களோட வீடியோக்கான ரெஸ்பான்ஸாவும், இத பத்தின அவேர்னஸ உங்க மூலமா மக்களுக்கு சொல்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ. தெரப்பியும் போயிட்டேன், எல்லாம் போயிட்டேன். தெரப்பி போனேன், எனக்கு முழுமையா சரியாகல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த தெரப்பின்றது நான் ஒரு தடவ போனேன், எனக்கு சரியாகல. இல்ல ஒரு தடவ பார்த்தேன், எனக்கு இன்னும் கரெக்ட்டா வரல அப்படின்ற மாரி கிடையாது. இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஆ! உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கள இழந்துட்டீங்க, இல்ல எதுலயாவது தோல்வி அடைஞ்சுட்டீங்க அப்படின்னா, இத கிரீஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரீஃப்ன்றது இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டினையல், ஆங்கர், பார்கெய்னிங், டிப்ரஷன், அக்செப்டன்ஸ். முதல்ல என்ன அழுகையா, கஷ்டமா, சோகமா? டினையல். முதல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றத நம்மளால ஏத்துக்க முடியாது. இல்ல, பொய் சொல்றீங்க, இப்படிலாம் நடக்கல, அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு யோசிக்க தோணும். இப்ப என்னடா எத பார்த்தாலும் வெறியாவுது. வெறியாயிட்டு அசிங்கமா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எப்படி அவங்க விட்டுட்டு போலாம்? அப்படின்னு அது ஒரு கோவமான வெளிப்பாடா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்கெனிங். நான் இது பண்ணிட்டா அவங்க வந்துருவாங்களா? நான் இது பண்ணிட்டா நீ என் கூட இருப்பியா? அப்படின்ற மாரி பார்கெயின் பண்றதுக்கான வாய்ப்பு.